ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, நான் தனிப்பெரும் கட்சியா இருக்கிறேன், நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் உரிமை கோர்றேன், எனக்கு அழைப்பு விடுங்க, எனக்கு முதலமைச்சர் பதவியா பொறுப்பெடுத்துக்கு நீங்க வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு ஆளுநர் கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்துல சொல்லாம இப்போ என்ன பிரச்சனையில மாட்டின்னு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் அழைப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறார். 116 பேருக்கு போய் கொடுத்துட்டாங்கப்பா, கொடுக்கலப்பா, ஏன்பா அப்படின்னா அங்கதான் வச்சாரு ஆளுநர் செக். என்னன்னா, கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆளுநர் கிட்ட லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அங்க விஜய் செய்த தவறை இங்க நம்ம பாக்குறோம். நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறீங்கன்னா அப்ப எனக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு ஆளுநர் டிமாண்ட் கட்டுறாரு. சோ விஜய் செய்த தவறுனால அவரே போய் என்ன பண்ணாரு, சிக்கினார். அதனால தான் ஒவ்வொரு கட்சி வாசல்லையும் போய் என்ன பண்றாரு, விஜய் அவர்கள் படாத பாடுபடுறாரு. இன்னைக்கு விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டா அவருக்கு கிரீன் சிக்னல் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னா, சோ விஜய்க்கு யாரோ தவறான ஒரு பேடான அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் இந்த வேலையை செஞ்சிருக்குமோ, இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு நீங்க போய் பதிவு பண்ணுங்க, ஆளுநர் கிட்ட சொல்லுங்க, தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு காங்கிரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இல்ல விஜய்க்கு யாருன்னா தவறான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ விஜய் செய்த தவறுனாலதான் பதவி பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே நாங்க தனி பெரும் கட்சியா இருக்கிறோம், 108 எம்எல்ஏக்கள் எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, நாங்க சட்டமன்றத்துல நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும், நிரூபிக்காத பட்சத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மே 7ஆம் தேதியே விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பெடுத்திருப்பாரு. இந்நேரத்துக்கு அவர் பெரும்பான்மை நிரூபிச்சு தன்னுடைய ஆட்சியை வந்து என்ன பண்ணிருப்பாரு, கண்டினியூ பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவு காலதாமதத்துக்கும் விஜய் மட்டும்தான் காரணம், அவர் செய்த தவறு மட்டும்தான் காரணம் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.